ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் 3ல் பார்ட் 3ல் உரைநடையை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். கணியனின் நண்பன் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ரோபோ பற்றி பார்க்க போகிறோம். ரோபோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யாருன்னா காரல் கபெக். ரோபோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யார்? காரல் கபெக். 1920 நாடகம் போடுறதில் யூஸ் பண்ணியிருப்பார் காரல் கபெக் ரோபோவை. ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னதுன்னா அடிமை. நுண்ணுணர்வு கருவி அப்படின்னா இங்கிலீஷில் என்னதுன்னா சென்சார். இப்போ இந்த இது கேட்காங்களா, அதனால் பார்த்துக்கோங்க. நுண்ணுணர்வு கருவினா சென்சார். மனித முயற்சிக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் என்னதுன்னா தானியங்கி. மனித முயற்சிக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் என்னதுன்னா தானியங்கி. இவை தோற்றத்தில் தானியங்கி வந்து மனிதரை போல் இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதரை போல செயலை நிறைவேற்றும். தானியங்கி வந்து தோற்றத்தில் மனிதரை போல இல்லாமனாலும் மனிதரை போல செயலை நிறைவேற்றுமா. இது யார் சொன்னாங்கன்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். ஹாரி ஹாஸ்ப்ரோ வெர்சஸ் டீப் ப்ளூ, இவங்க 2 பேர்த்துக்கு இடையில மீத்திறன் கணினி என்ன நடந்துச்சுன்னா, ஹாரி ஹாஸ்ப்ரோ வந்து உலக சதுரங்க வெற்றியாளர். டீப் ப்ளூ அப்படிங்கிற IBM உருவாக்கிய மீத்திறன் கணினா சூப்பர் கம்ப்யூட்டர். இந்த 2க்கும் நடுவில் சதுரங்க போட்டி நடந்துச்சு. இவர் வந்து உலக சதுரங்க வெற்றியாளராக இருப்பார் ஹாரி ஹாஸ்ப்ரோ. இது வந்து ஒரு டீப் ப்ளூ வந்து ஒரு மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், ஒரு மிஷின் மாதிரி. 1997 மேலே நடந்துச்சு. இதில் உலக சதுரங்க வெற்றியாளர் ஹாரி ஹாஸ்ப்ரோ வந்து தோற்றுருவார். டீப் ப்ளூ அப்படிங்கிறது ஜெயிச்சிரும். உலகிலேயே ஃபஸ்ட்டு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா. அந்த ரோபோவுக்கு பெயர் என்னதுன்னா சோபியா அப்படின்னு பெயர் வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு ரோபோ. ஐநா சபை புதுமைகளின் வெற்றியாளன் அப்படின்னு சொல்லி இந்த சோபியாவுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. ஐநா சபை புதுமைகளின் வெற்றியாளர். இதுதான் உயிரில்லாத பொருட்களுக்கு ஃபஸ்ட்டு பட்டம் கொடுத்தது அப்படிங்காங்க. நுட்பமாக சிந்தித்தறிவது நுண்ணறிவு. புக் பேக் கொஸ்டின் வந்து நுட்பமாக சிந்தித்தறிவது நுண்ணறிவு. நீக்குதல்னா சேர்த்தல் எதிர்ச்சொல். எளிதுனா அரிது. தானியங்கிக்கும் இயந்திர மனிதருக்கும் இடையே உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. நுட்பமாக சிந்தித்தறிவது நுண்ணறிவு. நீக்குதல்னா சேர்த்தல், எளிதுனா அரிது. தானியங்கிக்கும் இயந்திர மனிதருக்கும் இடையே உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு.